ஹலோ, என்ன உத்தரா பண்ணிட்டு இருக்கிறீங்க? வெங்காயம் தக்காளிலாம் ஃபாஸ்ட்டாக வேலை நடக்குது. என்ன சாப்பாடு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். 2-3 நாளாவே சரியான சாப்பாடு இல்லைங்க. விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால பிள்ளையார் போகாமல் எதுவும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவும் சமைக்கலை. அதனால வெஜ்ஜே போயிட்டு இருந்துச்சு. சரி, அதனால இன்னைக்கு இதை பாருங்க, சிக்கன் வாங்கிட்டு வந்து இன்னும் கழுவலை, அப்படியே வச்சிருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் குழம்பும், பசங்க சில்லி கேட்டாங்க. புரட்டாசி வேற பிறக்க போகுது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அதனால சரி, கொஞ்சம் பசங்களுக்கு சில்லி போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சிக்கன் குழம்பு, நம்ம சில்லி தான் இன்னைக்கு போட போறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல ஸ்பெஷல். சில்லி ஒரு கடைக்கு போறாங்க, அவங்க வந்து இருந்தது. நான் அண்ணன்ட்ட கேட்டேன், இது என்ன, நான் இட்லி பொடியான்னு கேட்டேன். ஐயோ என்னம்மா இப்படி சொல்றேன், இது வந்து சிக்கன் 65 தூள். அதுல வந்து எதுவும் பேப்பர் போடலங்க, இட்லி பொடியாட்டம் தான் இருந்துச்சு. அப்பதான் சொன்னாருன்னா நான் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதோட இது வந்து நாங்களே தயாரிக்கிறதுமா, இது வீட்லயே சூப்பரா இருக்கும், வாங்கிட்டு போய் செஞ்சு பாருங்க. இங்க வரவங்க எல்லாம் 1 கிலோ 2 கிலோ கடைங்களுக்கு கூட வாங்கிட்டு போவாங்கம்மா அப்படின்னாங்க. நிஜமா தான் சொல்றேம்மா, நீ இதை போய் வாங்கிட்டு போய் செஞ்சு பாரு, அப்படின்னா வந்து கேட்ப அப்படின்னாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அது வாங்கிட்டு வந்து அன்னைக்கு கொஞ்சமா சிக்கன் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அதை சாப்பிட்ட உடனே எனக்கு கடையில சாப்பிடுறத விடவே அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்தது. ஒண்ணுமே போடலங்க, நான் வெறும் அந்த தூள், கார்ன்ஃபிளவர் மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு போட்டு எண்ணெயே இழுக்கலங்க, எண்ணெயே குடிக்கல, எண்ணெயே அது மாதிரி எண்ணெயிலயும் ஒட்டவே இல்லை, அப்படியே சூப்பரா வந்தது. எனக்கு அதை சாப்பிட்ட உடனே எனக்கு திரும்பி பசங்களும் கேட்டாங்களா, சரி வீட்டுல செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு சிக்கன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்ப போய் நம்ம குழம்பு தான் வைக்க போறோம். கடற்கரை குழம்பு வச்சு அதுக்கு நல்லா கறியை கழுவிட்டு வந்து அதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிருவோம். பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறமா வந்து குழம்பு வச்சிருவோம். நம்ம இதே இருந்தாங்க, மணி 12 ஆயிடுச்சு. இன்னைக்கு லேட்டு தான். நானு பூ வந்துருச்சு, பூ கட்டணும், டயர்டா இருக்கு, சாப்பிட்டு சத்தெல்லாம் படுக்கலாம் பார்த்தா முடியாது. பூ வந்து பூ கட்டணும். இதுல வேற என்னமோ சாப்பாடு இருக்கு. அதெல்லாம் வாங்க, இட்லியா இருக்கு, மாமியார் சாப்பிடுவியா இருக்கு, அப்படியே குடிச்சுட்டு இருக்காங்க. இட்லியா என்னன்னு தெரியல. நான் காலையில நானும் சாப்பிட்டேங்க. இன்னைக்கு இட்லிதான். ஒரு நாளே போல இந்த மாதிரியே வாங்கிட்டு வந்து சாப்பிடுற வேலையே கிடையாதுங்க. நேற்று அப்படிதான் வாங்கிட்டு வந்து தூக்கி எத்தனை அதுலயே சட்னியை வர வச்சிடறாங்க. வெறும் இட்லின்னா மட்டும் உப்புமா கூட செஞ்சிருவேன் நான். இந்த மாதிரி சட்னி இப்ப காலைல அரைச்சிருக்க மாதிரி 12. இது என்ன செய்ய முடியும், சாப்பிடவும் முடியாது, தூக்கி தான் போடணும். வேற என்ன, வெறும் இட்லியா இருந்தா கூட எடுத்து வச்சிருவேன் நான். இந்த மாரி வாங்கிட்டு வருவேன். சரி, நான் சாப்பிடல, நான் சாப்பிட்றேன், வேஸ்ட் ஆகாது, நான் சாப்பிட்றேன். சரியா? சரி, எங்க அம்மா வாங்கியிருந்தாங்க, அவங்க சாப்பிடலையாட்டுக்கு. நீங்க கடைக்கு போலன்னா சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். 1 கிலோ பூ இருக்கு. கடை நம்ம போய் சமைச்சிட்டு பூ கட்டுவோம். கொஞ்சம் கட்டிட்டு தான் அப்புறம் சாப்பிடணும். சாப்பிட்டா வேலை முடிஞ்சது, சோழி சாப்பிட்டு காலி, அப்புறம் படுத்துருவேன். அதனால பூ கட்டிட்டு சமைச்சு வச்சுட்டு கடகடன் போய் 1:30 சமைச்சிட்டு வருதுங்க. மணி 12 ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணி 1:30 மணிக்கு எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சேன்னா பூல உட்காந்தோன்னா ஒரு 2:30 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் பூ கட்டினோம்னா அப்புறம் சாப்பிட பசங்களுக்கு கூப்பிட கரெக்டா இருக்கும். பாருங்க, டைம் பார்த்து வேலை செய்யறேன். என்ன செய்யறது, என் நிலைமை. 4 பேரை செம முகூர்த்தங்க. பூ விலைதான் ஜாஸ்தியா தான் இருக்கும். நம்ம இப்ப போய் சிக்கனை கழுவிட்டு வந்துருவோம். வெங்காயத்தை கறியாங்க வச்சு போனா சிக்கனை போய் கழுவிட்டு வந்து கொஞ்சமா சில்லிக்கு எடுத்து பிசைஞ்சு வச்சுட்டா அப்புறம் குழம்பு குட்டி போட்டோம்னா கரெக்டா இருக்கும். பாருங்க, சிக்கன் நல்லா கிளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா வந்து கறிக்காரண்ணா வந்து சில்லிக்கு கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு போட்டுருக்கிறாரு. பசங்க சாப்பிடுறதுனால எலும்பு இல்லாம இருக்கிறதுக்கும் கொஞ்சமா சில்லிக்கு கொஞ்சம் எலும்போட குழம்புக்கும் தனியா போட்டிருக்கிறாரு. இப்போ இது வந்து நம்ம தனியா பிரிச்சு நம்ம சில்லிக்கு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்க போறோம், குழம்புக்கு கொஞ்சமா தனியா எடுத்து வச்சுக்க போறோம். இப்போ அதுதான் இந்த மசாலா அதை பாருங்க பிரிச்சுட்டேன். பிரிச்சு அன்னைக்கு முடிச்சு போட்டு வேற கவர்ல போட்டு எடுத்து வச்சுட்டேன்.
நான் சொன்ன மசாலா இதுதாங்க. இந்த பாக்கெட் வந்து 30 ரூபாய். வாசனை நார்மல் வாசனையா தான் இருக்கு. ஆனா இதை போட்டு செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மொறுன்னு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இதுக்கு நான் வந்து கலர் பவுடர்லாம் எதுவுமே போட மாட்டேங்க. ஆனா நல்லா செவேர்னு கலர் பவுடர் வருது. இப்ப இது வந்து நம்ம மசாலா தான் சேர்க்க போறோம். இதுலதான் நம்ம மசாலா சேர்க்க போறேன். இதுக்கு வந்து பாருங்க, ஒரு 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துப்போம், ஒரு 1/4 டீஸ்பூன். கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தனி மிளகாய் தூள் சேர்த்துப்போம். உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம இப்ப இதுல தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்கலங்க. இப்ப இதுதான். இது கூட நம்ம வந்து இப்ப இதை வாங்கிட்டு வந்த மசாலா, பேரே இல்லைங்க. பேர் இருந்தாலும் பேரு சொல்லுவேன். அங்க நிறைய மசாலா இருந்தது. சிக்கன் மசாலா, கறி மசாலா, அதுங்களுக்கு மட்டும் பேர் இருந்து இதுக்கு என்ன இது பார்த்தோன்னே இட்லி பொடின்னு தான் நினைச்சுக்கிட்டேன். இட்லி பொடியான்னு கேட்டதுதான். அப்பதான் அவரு சொன்னாரு, காலிஃபிளவர் சிக்கன் 65 தூள் போடுற மசாலாமா, இது வாங்கி செஞ்சா சூப்பரா இருக்கும், வாங்கிட்டு போய் ஒரு ட்ரிப்பு செஞ்சு பாருங்க அப்படின்னாரு. இந்த பாக்கெட் 30 ரூபாங்க. சரி சொல்லிட்டு ஒரு பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. அதாங்க நிறைய வாங்கிட்டு வரணும். கொஞ்சமா தேவையான அளவு இன்னொரு ட்ரிப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இது பேக்கெட் தான் சின்ன பேக்கெட்டா இருக்கு. பொட்டுனா அந்த பாருங்க எவ்வளவு வந்துருக்கு, நல்லா இருக்கு. இது கூட நம்ம வச்சிருக்க சிக்கன் எல்லாம் வந்து 2ஆ பிரிச்சு நான் காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் குட்டி குட்டி பீஸா நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி எலும்பு இல்லாம வந்து மசாலாலாம் நம்ம கொட்டி வச்சது இருக்கு. இப்போ அதில் வந்து இந்த சிக்கன் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுப்போம். நான் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றல, அப்படியே தான் போட போறேன். இல்லை வேற எதுவுமே நம்ம சேர்க்கலங்க, இது மட்டும்தான் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுப்போம். பாருங்க, இதுலயே நல்லா பாருங்க எவ்வளவு கலர் வருதுன்னு பாருங்க. இதையே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறுச்சுன்னா இதையே தண்ணி விடுங்க. அதனால இந்த தண்ணி எல்லாம் எதுவுமே ஊத்துறதில்ல. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இதை உப்பு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். உப்பு இருக்கான்னு பார்த்து மூடி போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இதை ஊற விடுவோம். அப்போதான் இதை உப்பு காரம் எல்லாம் ஏறும். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு அப்புறமா நம்ம எண்ணெயில எடுத்து போட்டு பொரிச்சிடுவோம். இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ மண் சட்டியில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. நல்லா போட்டு நல்லா வதக்கிடுவோம். அது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரியிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். சேர்க்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு, கண்ணாடி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எதையும் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளேயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். நல்லா தக்காளி நல்லா வதங்க. கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம்.
சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் தான் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் இருக்குது, அது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுப்போம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வெங்காயம் தக்காளியே நல்லா வதங்கட்டும். பாருங்க நல்லா வெங்காயம் தக்காளியே நல்லா வதங்குது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். சேர்த்து இதையும் நல்லா கிண்டி விடுவோம். இப்போ இதில் மசாலாலாம் நம்ம ஒன்றுமே சேர்க்க போகிறது கிடையாதுங்க அதிகமாக. சிக்கன் தூள் ஒரு 2 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாத்தூளுங்க, அதில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுப்போம். அதனால நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் கறி முக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். குழம்பு உப்பு காரெல்லாம் மட்டும் செக் பண்ணிப்போம். பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு 2 உருளைக்கிழங்கு கழுவிட்டு நல்லா அரிஞ்சு வச்சுருக்குறோம் இந்த சைஸுக்கு. அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளார நம்ம போய் தேங்காய் நல்லா திருவி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம தேங்காய் பாருங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாகும். பாருங்க சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா கெட்டியாகிடுச்சு குழம்பு. ஆஃப் பண்ணிடுவோம்னா கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. அப்படியும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. பக்கத்துலேயே பாருங்கள் நைட்டாக டீ குடிக்கணும் போல் இருந்தது. டீ கொஞ்சமாக போட்டோம். இப்போ டீ குடிக்க போகிறோம். மணி கரெக்டாக 1:30 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பூ தான் கட்ட போகிறோம். அதனால பூ கட்டிட்டு நம்ம அடுத்து சில்லி தான் போடணும். கொஞ்சமாக பூ கட்டிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ள கொஞ்சம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள கொஞ்சம் பூ கட்டிட்டு வந்துட்டா அப்புறம் சில்லி போட்டு சாப்பிட கரெக்டாக இருக்கும். இப்போ டீ போட்டு லைட்டாக குடித்தோம். ஒரு வீட்டில் இருந்ததுனால டீ கேட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக டீ போட்டேன். அதில் குடிச்சதுனால டைம் கரெக்டாக இருக்கும். 2:30 மணி 3 மணிக்கா எழுந்து சில்லி போட்டு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். பூ தான் கட்ட போகிறோம். கட்ட போகிறேன் போகிறோம்ல. படிங்க படி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். கையாலே எடுத்து போட்டேன். திட்டமாக இது ஒரு படி. எவ்வளோ நல்லா ஊறிடுச்சு. நல்லா 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்க எண்ணெய் நல்லா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒன்று ஒன்றா அதில் போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுப்போம். நம்ம கொஞ்சமாக தான் போட்டுக்க போகிறோம். ஏன்னா பசங்க கேட்டாங்க, பசங்க வந்தால் சூடாக போட்டு கொடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள். எண்ணெய் ஒட்டவே இல்லை பாருங்கள். ஆனால் எவ்வளோ சூப்பராக கலர்லாம் எப்படி மொறுன்னு இருக்கு பாருங்கள். அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் 65 ரெடி. அது மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவிக்கலாம். தூவி எடுத்தால் சூப்பரான சிக்கன் 65 ரெடி.
சாப்பாடுலாம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம சாப்பிட தான் போகிறோம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அந்த பாருங்க சுட சுட சாதம் கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு, நார்மல் சூடில் இருக்குது. நல்லா சூப்பரான சிக்கன் கிரேவி நல்லா அப்புறம் இல்லைங்க, எனக்கு பிடித்த சிக்கன் 65 கொஞ்சம் தான் செஞ்சுருக்குறோம். கொஞ்சம் பசங்க வந்தால் சரி சூடாக செஞ்சு கொடுத்துப்போம் அப்படின்னு. அதான் நம்மளது தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச். எங்கள் வீட்டில் சூப்பராக இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பரான லன்ச் இதான். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. சிக்கன் 65 சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதோட ரெசிபி ஃபுல்லாக வரும், வீடியோவில் பார்த்துங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.